ஹலோ கைஸ், வெல்கம் டு தி சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரைனிங் ஆளை கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா இருங்க அங்கே போய் சொல்கிறேன். நல்லா ஒரு மாதிரி சின்னதாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அன்அரேஞ்சாக இருக்குது. இங்கே கொஞ்சம் இருக்கணும், இங்கே கொஞ்சம் இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாக் பேக்கு மெண்டிங் இப்படிலாம் நம்ம இதிலெல்லாம் வரிசை பண்ணி வைக்க போகிறோம். வரிசை அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சைடு ஃபுல்லாக அந்த ஆர்மருக்கு, இன்னொரு சைடு டூல்ஸுக்கு, இன்னொரு சைடு வேறு கொஞ்சம் டூல்ஸுக்கு அப்படி கொஞ்சம் மாற்றி வைக்க போகிறோம். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குனால ஸோ அந்த ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம் எந்த அளவு நடக்குதுன்னு. சும்மாறா நானும் சொல்லிட்டே இருக்கேன், சும்மாறா சும்மாறான்னு கேக்குறியா? இல்ல ஐயோ சாமி, இந்த வேண்டாம் வேலை பண்ணிக்கிட்டு இது வாங்க. நம்ம கொஞ்சம் நெதரில் கொஞ்சம் மைண்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி போர்ஷன் செய்யணும். ஸ்டார்டிங் மங்களுக்கு நம்ம மைனிங்லேருந்து ஆரம்பித்தா ஓகே. 6 போர்ஷனாக ரெடி. ஆளுக்கு 2 கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் பேக் செய்யணும். செஞ்சுக்கலாம். பேக் பெட் செஞ்சுட்டு கழுகு ஏதோ அவனுக்கு இன்வென்ட்டில் இருக்குன்னு சொல்லிச்சு. அவனுக்கு செஸ்ட்டில் எதை வச்சுருக்கேன்னு சொன்னான். ஸோ பார்ப்பேன் எவ்வளோ இருக்குன்னு. Nice. நெதருக்கு போவோம். ஏஷியன் டிப்ரிஸ் தான். நீ நெதரில் யாருக்கே கொஞ்ச நாள் சொல்லியிருக்கு. நான் நெதர்ல ஸ்டே பண்ணிருப்பேன். அந்த நெதர்ல இருந்து இப்போ நான் ஹோட்டல் வழியா இங்க நீங்க வந்துட்டு இருக்கேன். oh shit, here we go again. 1 hour later. கிளம்பியாச்சு. கடவுள்ல போட்டுங்க. ஐயா உங்களோட ரோதனையா போச்சு. இந்த விஷயத்துக்கு இது எவ்வளவு வேணும் கேட்டு நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் கதவு போட மாட்டேன். எனக்கே நல்லா நீ ஏதாச்சும் பண்ணணும் இல்ல, நீ ஏதாச்சும் பண்ணணும் இல்ல. ஐயோ எதுவும் பண்ணல. வாட் எப்படி பண்ண பட்டு அடுத்ததுன்னு காலியானு லாவா வந்து கரெக்டாக பெட்டுக்கு மேலே விழுந்தது. அது மட்டும் தான் தெரியும். லாபா பெட்டு மேல விழுந்தா பெட்டு வெடிக்குமா? அதான் எனக்கும் தெரியல. ஓகே, இது எப்படி மூடுவேன்? மட்டும் தான் ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் இருக்குது. நான் வேறு வைக்கணும். அதே போல நாளைக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருங்க, அவ்வளோதானே. ஏன்ஷியன்ட் எப்படி இருக்கு? நீ எங்கே இருக்கியா? மைண்ட்ல நானும் மைனிங்கில் தான் இருக்கேன். உங்களை பக்கவே இல்லை. நான் இந்த எண்ட்லயே வந்தாச்சு. எண்ட்ல வந்து நாங்க பாட்டு பெட் வச்சு மைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அங்கேயா அவனியா? நான் இங்கே ரைட் சைடில். நீ எங்க இருக்க? நான் மைண்டில் கரெக்டாக வந்தது லெஃப்ட் சைடு நான் லெஃப்ட் சைடில் அப்படியே மைண்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே ஓடிறதுக்கு மடியாக இருந்துச்சு. எனக்கு அந்த படம் கேட்காது. ஐயா வரேன். 1 eternity later. Thank you, Agent 47. Okay. கழுகு இன்னும் வரல. கழுகு நெதர்லயே வரலையா? கழுகு முன்னாடி ஓடிட்டு இருந்தது. அப்புறம் தான் அதை ஓவர்டேக் பண்ணேன். அப்புறம் எங்கோட்டு போச்சுன்னு தெரியாது. அப்புறம் வந்து இன்னொரு அடி அடிச்சுது. அதுக்கப்புறம் எங்கோட்டு போச்சுன்னு அதில் அட்ரஸே இல்லை. நேம் மறந்தப்பட்டவரோ ராஜ், அது மட்டும் தெரியும். துரத்து தானே? அது எங்கே ஒன்றா துரத்துது? அது ஒரு இடத்துல நிற்குது. ஐயோ என்கிட்ட வருது. ஜஸ்ட் மிஸ். என்ன நடக்குதுங்க? கேஸ்ட் நீதானே இது வச்சிருக்க. போ அந்த ஆரஞ்சு ஜூஸ் ஒரு போர்ஷன் தான் இருக்கு. அந்த ஒரு போர்ஷனுக்கு வர ஃபயர் ரெசிஸ்டன்ட். இங்க அப்போ மேல திருப்பி வேற ஏதாச்சும் குத்தம் வர மாட்டேன். குத்தம் சொல்றாங்க. பிடிக்காது. பிகேக்ஸ் இருக்கு. இருக்கே பிகாக்ஸ் நான் பெட்டோட எக்ஸ்ட்ரா இருக்கு. இல்ல இதை நீயே வச்சுக்கோ. கழுகு பிகாக்ஸ் கொடு. கழுகு எனக்கு தான். Thank you. என்ன மனுஷன்? எங்க இருக்கு ஐ இந்தாங்க லா 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 லே லா 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 லே லா 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 லா.
பெட்டில் அவங்க போவோம், வீட்டுக்கு போவோம். வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. வாங்க போவோம் போவோம். நம்மளுக்கு 11 ஏஷியன் டிகிரி. 2000 years later. ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ ஏஷியன் டிகிரிஸ் கிடச்சிருக்குன்னா 11. Hey, that's pretty good. ஓகே, இப்போ என்னாச்சுன்னா ஸ்க்ரூ செட்டை மைண்ட் பண்ணிட்டோம். 2 hours later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு எவ்வளோ கட்ட முடியும்னு பார்ப்போம். என்ன இது ஃபுல்லாக ஆர்மர். ஓகே, பாட்டு தெரியாது. செண்பகமே செம்பூட்டி கை நீங்கள் தான் இளையராஜா பாட்டு கேட்டீங்க. ஓகே, இந்த வச்சாச்சு. நீ சீலிங் போடணும். சீலிங் போட்டால் அப்போ இந்த சைடு ஃபுல் ஆர்மரு, இந்த சைடு ஆர்மரு, இந்த சைடு டூல்ஸ். இப்போ இது கூரை போடணும். ஸ்லாப் செஞ்சு கொண்டோம். சரி, அப்போ அந்த வில்லேஜர் இருக்கிட்ட நாங்க தூரத்துல வந்து கெட்டி வச்சிருக்கோம் பத்தியா? ஆமா, அனுப்பிக்கிட்ட போ. அந்த வில்லேஜர் அனுப்பி விட்றேன், பாத்துக்கோ. வணக்கம்னா மாப்பிள, தேனியில இருந்து. A few inches later. என்னதும் தொலை கருமத்து. அதான் நைட்டு அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஐயோ, மறுபடியும் எனக்கு ஜாம்பி வில்லேஜராக மாறினாலும் சூப்பர் நாசமாக போச்சு. ஓகே, எல்லாம் கிட்ட தான். உள்ள போக யார்கிட்ட அடிக்க மாட்டேன். ஓகே, ஸ்டோரி ஃபுல்லாக ஓக் மரத்தில் செய்வோமா? இப்ப நான் சொன்னதை யாராச்சும் கவனிச்சிங்களா? எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ டக்கு அந்த லூட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன்னா ஐடி கொஞ்சம் வெடிச்சாலும் பார்த்துக்கலாம், வெடிச்சாலும் பார்த்துக்கலாம். இப்ப பிள்ளை எங்கிட்ட சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால இப்படி பண்ணுவோம்னு சொல்லுவேன். இப்படியே பண்ணுவேன். நான் சின்ன சம்பிட்டு அடி வாங்கி மிதி வாங்கி கெட்டின்னு இருக்கேன். சாக மாட்டாரு, அதனால வந்து ட்ராக் வந்து வரனே நானே வரேன். என்ன சொல்லுது? ஒரு போரிங் இதுல சேஃபாக வில்லேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் இருக்கலாம், இதை நான் முடிச்சாச்சு. நான் அடுத்த எபிசோடில் வில்லேஜரில் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படின்னா தெரியல. இங்கே வந்து ஆர்மர் தர வில்லேஜஸ், இங்கே வந்து டூல்ஸில் தரேன் வில்லேஜஸ், அது என்சான்மென்ட் புக்கு அது தர வில்லேஜஸ் எங்கே நம்ம அடுக்கி கேட்க போகிறோம். ஸோ அப்படி இங்கே ஒரு செக்ஷன், இங்கே ஒரு செக்ஷன் அப்படி படித்த போகிறோம். இது இப்போ சும்மா டெம்பரரி வச்சிருக்கே தான் திஸ் டெம்பரரி வச்சிருக்கிறது சின்ன அடிக்கடிக்கு இருக்கும். ஸோ வாங்க இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கணும் போய் பார்த்துட்டு, அதாவது ஐஸ்டி அண்ட் ஈகிள் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கணும் போய் பார்த்துட்டு வந்துடும். எனக்கு அதை போராடிட்டுருக்கே தம்பி. ஈகிள் என்ன பண்ணிட்டு போங்க போங்க. வந்துட்டேன். என்னது காட்டை அனுப்பிவிடணும், அவ்வளோதானே? நான் அனுப்புறேன், அனுப்பிவிடுங்க. மொத்தம் எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க.
3 காட்டு மட்டும் டோட்டல் 3 காட்டு காட்டு போவாது இடையில இடிச்சுட்டு நிற்கும். அதான் பிரச்சனை. நம்ம இடையில நிக்குது, அதான் பிரச்சனை. அதுக்கு பின்னாடியே ஓகே இல்ல ஆண்டவர் மட்டும் எடுத்துருவாங்க. கழுதையை ஓடி வந்துட்டான். கழுதையை கொண்டு தொலை. சாரி கழுதை. நான் காட்டு நான் 2 காட்டு. எவ்வளோ டாப் டோர் வேணாம்? 20 எனக்கு ஒரே ஒரு டாக்டர் இருந்தாரு. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். இல்ல நீ டாக்டர் பேச பண்ணு. அவன்கிட்ட தான் இருக்கு முடியும். இப்போதைக்கு 20 வில்லேஜஸ் கண்டிப்பா கிடையாது. இது இப்படி ஓட்டுட்டு போன போது இவரு வந்து ப்ரீட் பண்ணிடுவாரு. ஓகே 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 ஐடியா புரிந்தது. 3:28 a.m. ஐயோ அயன் கோல் வெளில ஸ்பான் ஆகுது. அப்போ இந்த இடத்துக்கு கொஞ்சம் அந்த மாஃப் ஃப்ரீ பண்ணி விட்டா போதும். அப்படிலாம் கரெக்டாக தான். அப்படிலாம் இதை சுற்றி வந்து நம்ம தரை வந்து ஸ்பான் ப்ரூஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இது நம்ம ஸ்பான் ஆகணும். அது நம்ம நினைச்ச இடத்துல ஸ்பான் ஆகல. ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே அயன் கோல் ஸ்பான் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து மாஃப் ஃப்ரீ பண்ணிடுவோம். அது நான் பண்ணணும் இல்லை, இப்போ பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சந்திக்கிறேன். பாய்.